வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 மேட்ச் 7 ப்ரிவியூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா இன் ரவால்பிண்டி ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. ரவால்பிண்டியில் நேற்று நடந்த மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். நியூசிலாந்து vs பங்களாதேஷ். பிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிஹேவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ப்ரீவியஸ் மேட்ச் வந்து லாகூரில் விளாண்டாங்க. நல்ல ஒரு க்ளோஸ் மேட்ச் போச்சு பிட்வீன் இங்கிலாந்து. ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக சேஸ் பண்ணி முடிச்சாங்க ஆஸ்திரேலியா. ஜோஷ் இங்கிலீஷ் அவரோட மேடின் 100 வந்து அடிச்சிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி எக்ஸ்ட்ராடனரி 50 அடிச்சிருந்தாரு. தென் ஓப்பனிங்கில் வந்த மேட் ஷாட் அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நாக் ஆனார். அவரும் வந்து 50 அடிச்சிருந்தாரு. ஸோ மேட் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதே தான் வந்து நடந்தது. ஜோஷ் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணாருன்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பிறந்தார், இங்கிலாண்டே வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங். ஆஸ்திரேலியா என்ன நல்ல மூவ் பண்ணாங்கன்னா 2 விக்கெட் கீப்பர்ஸ் 11 எடுத்துகிட்டு வந்தது தான் எக்ஸ்ட்ராடனரி மூவ்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரோன் ஹார்டி அவரை வந்து விளையாடாமல் போனாங்க. ஏன்னா ஆரோன் ஹார்டி இந்த மாதிரி பிக் ஸ்டேஜஸில் பேட்டிங் எப்படி பண்ணுவாருங்கிறது தெரியல. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு வராரு. ஸோ அது வந்து ஒரு கரெக்டான மூவ்னே சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கராச்சி ஸ்டேடியமில் வந்து விளாண்டாங்க. நல்ல ஒரு டோட்டல் போட்டிருந்தாங்க. ஓப்பனிங்கில் வந்த ரயன் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். மெய்டின் ஓடிஏ 100 அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நாக் ஆனார். மிடில் வந்து உங்களுக்கு ரசி வேனடசன் நல்ல ஒரு 50. தென் கேப்டன் டெம்பா பவுமா அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். தென் எய்டன் மார்க்ராம் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் டச் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் எஃபர்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. பவுலிங்குமே சூப்பராக போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. கங்கீஸோ ரபடா 3 விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், உங்களுக்கு லுங்கி டெங்கிடி ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். ஸ்பின்னர்ஸுமே நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எஃபர்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்கானிஸ்தானை வந்து பீட் பண்ணாங்க கராச்சி ஸ்டேடியமில். ஸோ இன்றைக்கி விளாட போகிற ரவால்பிண்டி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டோன்னா ஆடம் சாம்பா இருக்கார். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷோ மகராஜ், ஈவென்ட் அப்ரைஸ் ஷம்ஷிமே கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணுவாங்க. ஹென்ரிக் கிளாசன் அவர் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அந்த ஒரு இன்ஜுரி காரணத்தினால விளாடல. ஸோ இந்த மேட்ச் அவர் 11 வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அப்படி அவர் 11 வந்தால் யாரை தூக்குவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா மேபி டோனி டிசோர்ஜி அவர் தான் வந்து தூக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அவர் வந்துட்டாருன்னா 11 பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னே சொல்லலாம். டெப்த் பேட்டிங் கிடைக்கும். சூப்பராக பேட்டிங் விளாடுவார். நம்ம அவர் கிளாஸன் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் 11 தான் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். மேபி ஒரு சீன் அபவுட் அவரை வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். சீன் அபவுட் கொண்டு வந்தாங்கன்னா யாரை தூக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் மேபி அவர் மேலே வந்து கை வைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ ரெண்டு டீம்லேயும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போது. ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா போன மேட்ச் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த பிச்சுக்கு ரெண்டு டீம் எப்படி அடாப்ட் ஆகுறாங்கிறத வந்து பார்க்கணும். இந்த மாதிரியான ஸ்லோ பிச்சஸில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார். மார்னஸ் லபுஷைன் போன மேட்ச் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிள் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் டெம்பா பவுமா, ரசி வேனடசன், ரயன் ரிக்கில்டன் இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஸ்லோ பிச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போகுது இன்னைக்கு. டேபிள் டாப்பர்ஸ் ஆஃப் குரூப் பி இன்னைக்கு விளாட போகிறாங்க. ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க அலாங் வித் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. யார் எந்த டீம் வந்து செமிஃபைனல் போகிறாங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணோம். ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா? ஸோ ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து செமிஃபைனல் போடுதுங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி 2:30 ரவால்பிண்டியில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸ்போர்ட்ஸ் 18:3 வந்து இந்த மேட்சை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.